முதல் பாயிண்ட், ஆளுநருக்கு எதிரான அந்த போக்கை பற்றி அவர் பேசுகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தால், ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்னர், அதுவும் டெம்பரவரி பதவியில் இருக்கிறவர், அவர் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறாரு, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. சரி, ஓகே, ஆஃப்டர் ஆல் கவர்னர் தான் 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய அமைச்சரவை மாற்றத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. அவர் தான் புதிய அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரு. அந்த ஆஃப்டர் ஆல் கவர்னர் தான் உங்களுடைய மகனுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அதை இப்போ இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதே தப்பு. ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பல நல்ல திட்டங்களை முன்னெடுக்கும் போது அதை ஆளுநர் தடுக்கிறார் அப்படின்னு பேசுகிறார். இதுவே ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஆளுநர் எப்படி திட்டங்களை தடுக்க முடியும்? சிம்பிளான லாஜிக் கேள்வி இல்லையா? ஆளுநருடைய வேலை என்ன? சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு அவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி மாநில அரசு நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்களுக்கு எந்த விதத்திலும் ஆளுநர் குறுக்க வரவே மாட்டார். அதற்கும் ஆளுநருக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ ஆளுநர் திட்டத்துக்கு எதிரியாக இருந்தார் அப்படின்னா, இப்போ இவங்க மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் வீடு கட்டும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை இவங்க நிறைவேற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஆளுநர் குறுக்க நின்றாரா? ஆளுநருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லாமல் மக்களை ஏமாத்துற மாதிரி முதல்வரே இப்படி பேசுறாரு. ஆளுநர் சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை. அதற்கு நான் விளக்கம் சொல்றேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசிய அந்த விஷயம், திட்டங்களுக்கு ஆளுநர் தடையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது பொய்யான ஸ்டேட்மெண்ட்டு. இவர் என்ன பேசுறாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தா உடனே இதை சமூக ஊடகங்களாகட்டும், திமுகவினராகட்டும், செய்தி நிறுவனங்களாகட்டும் எல்லாரும் எடுத்து ஆளுநர் 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 ஆளுநர்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு கூட பார்க்குறதுக்கு இவங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது. நம்ம போய் கேள்வி கேட்டால் உடனே நம்ம மேலே பிராண்டுவாங்க. மக்களை இப்படி தான் ஏமாத்துறது. அதாவது ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு போது அதில் ஒரு பொய்யை சொருகி விட்டோம் அப்படின்னா அப்போ அதை பொய் அப்படின்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? இது திமுக காலங்காலமாக செஞ்சிட்டு இருக்காங்க.